ஓசூர் அருகே ஆடு மாடுகளை வேட்டையாடி 2 ஆண்டுகளாக போக்கு காட்டி வந்த சிறுத்தை வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கியதால் கிராம மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, அஞ்சட்டி, ஜவளகிரி உள்ளிட்ட வனப்பகுதிகளில் யானை, கரடி, சிறுத்தை உள்பட ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன. இந்நிலையில் அடர்வனத்திலிருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று தேன்கனிக்கோட்டை அருகேயுள்ள பெண்ணாங்கூர் தனியார் எஸ்டேட் பகுதியில் புகுந்து ஆடு, மாடு, கோழி மற்றும் நாய்களை வேட்டையாடி வந்தது. 2 ஆண்டுகளாக போக்கு காட்டி வந்ததால் அச்சமடைந்த கிராம மக்கள் அந்த சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன்படி வனத்துறை கூண்டு வைத்து கண்காணித்து வந்த நிலையில் அதில் சிறுத்தை சிக்கிக் கொண்டதால் கிராம மக்கள் நிம்மதியடைந்தனர். ஒரு 15 ஆடை அடித்து சாப்பிட்டு இருக்குது. அதனால் பல முயற்சிகள் செய்து வன அலுவலர்கள் மற்றும் இங்கே பப்ளிக்கை சேர்த்து ரொம்ப போராட்டத்துக்கு பின்பு இந்த 25/2025 1வது நாள் நைட்டு விடியற்காலம் 3 மணி அளவில் அந்த கூண்டில் அந்த சிறுத்தைப்புல் மாட்டிருக்குது. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை இமேஜ் பார்த்துட்டு எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டேன். நம்மக்கிட்ட வெட்டர்னரி டாக்டர் இருப்பாங்க, அவங்க ஆல்சோ எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம டிசைட் பண்ணலாம். நம்ம 6 to 8 சொல்லிவிட்டேன். 6 to 8 மந்த்தில் நம்ம மானிட்டரிங்கில் இருந்ததா. ஸோ 6 to 8 மந்த்தில் நம்ம எஃபர்ட்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம பிடிச்சிருக்கோம். ஆக்சுவலி வில்லேஜரோட சப்போர்ட் கூட நம்ம கிரவுண்ட் ஸ்டாப் நம்ம ரெகுலரி மானிட்டர் பண்ணிட்டு பிடிச்சிருக்கோம். ஆக்சுவலி வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கிய சிறுத்தைக்கு கால்நடை மருத்துவர்கள் மயக்க ஊசி செலுத்தினர். பின்னர் அந்த சிறுத்தை தனி லாரி மூலம் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவதற்கு கொண்டு செல்லப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.